சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் பேராசிரியர். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம், அதில் ஆட்சேபனைக்குரிய பகுதிகளாக நீங்கள் கருதுறது எது? முதல்ல இந்த பின்னணியை பார்க்கணும். இந்த பின்னணி என்னென்னா, 1997 மாநிலங்களவையில் மேற்கு வங்காளத்தில் உள்ள வக்ஃபு போர்டினுடைய வாரியத்தினுடைய நடவடிக்கைகள், அதனுடைய குளறுபடிகளை பற்றியான ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டது. அப்போது ஒரு கூட்டு நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டது. அந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு தலைமை தாங்கியவர் பின்னர் மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவராக இருந்தார் ரஹ்மான் கான். அந்த கூட்டு நாடாளுமன்ற குழு இந்தியா முழுவதும் பயணித்து தமிழ்நாட்டுக்கு கூட வந்தாங்க. இங்குள்ள வக்ஃப் வாரிய தலைவர், அதே போல் மற்ற உறுப்பினர்கள், மக்கள் இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு வக்ஃபு சட்டத்தை, வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதற்காக என்னென்ன நெறிமுறைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை நாடாளுமன்றத்துக்கு அளித்தார்கள். அதற்கு பிறகு நீதியரசர் ராஜேந்தர் சச்சார் அவர்களுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. நீதியரசர் ராஜேந்தர் சச்சாருடைய அறிக்கையில் ஒரு கணிசமான பகுதியில் எத்தகைய வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் எங்கெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு பரிந்துரை தருவதற்காக மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்வுக்குழு இதே ரஹ்மான் கான் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரையின் அடிப்படையில் 2013 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த திருத்தங்கள் கடுமையானவை. வக்ஃபு சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு மிக கடுமையான விதிமுறைகள்லாம் அதில் இருக்குது. இப்போ கொண்டு வந்திருக்கின்ற இந்த திருத்தங்களில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக வக்ஃப் வாரியத்தினுடைய அனைத்து அதிகாரங்களையும் பிடுங்கி, அதாவது ரொம்ப கொச்சை வார்த்தைகளை சொல்ல வேணால், பல்ல பிடுங்கிட்டு அதை ஒரு அலங்கார அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்பாக உருவாக்குவது தான் இந்த திருத்தங்கள். எனக்கு இதில் ஒரே ஒரு விளக்கம். ஆனால் மத்திய அரசு சொல்வது வக்ஃப் போர்டை நாங்கள் பலப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ஃப் சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, மாஃபியாக்கள் பயன்படுத்துகிறாங்க, அதை எடுத்து வக்ஃபுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. நன்மை தானே பயக்கிறோன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர்களுடைய நோக்கம் தவறானது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வக்ஃபு சொத்தை ஆக்கிரமிப்பவருக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை என்ற அந்த பிரிவை நீங்கள் ஏன் நீக்குகிறீர்கள்? ஒரு வக்ஃபு சொத்தா இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃபு வாரியத்துக்கு இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை எடுத்துவிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை என்ன? ஏற்கனவே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொத்துக்களை சர்வே பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் 2013 சட்டத்தில் சர்வே கமிஷனருக்கு இருக்கின்றது. சர்வே கமிஷனருங்கிறவர் வருவாய்த்துறையை சேர்ந்தவர் தான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பிடுங்கி மாவட்ட ஆட்சியருக்கு, அதாவது முதல்ல வக்ஃப் வாரியத்திலேருந்து அந்த அதிகாரத்தை பிடித்தி மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்குறாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சியர் எந்த ஒரு சொத்தையும் இது வக்ஃப் அல்ல என்று சொல்லலாம். நான் திருப்பி கேட்கின்றேன், பாஜக தான் ஒரு மாஃபியாவாக செயல்பட்டு ஏற்கனவே வெளிப்படையாக பட்டப்பகலிலே பாபரி மஸ்ஜிதை ஆக்கிரமித்தார்கள், இடித்தார்கள், தமலாக்கி கொண்டார்கள். அதே போல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை ஆக்கிரமிப்பதற்காக மறைமுகமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற பெரிய ஒரு சதிதான் இந்த வக்ஃபு திருத்தங்கள் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துறீங்க, சந்தேகத்தை வெளிப்படுத்துறீங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியர் அப்படின்ற அந்த குறியீடுன்றது ஒரு அரசு தலையீடு தானே. ஒரு அரசு தலையிடுவதை நீங்க ஏன் விரும்ப மாட்டீங்க? ஒரு அரசு தலையீடு இருந்தால் வெளிப்படைத்தன்மை இருக்கும். நான் வக்ஃப் வாரியத்திற்கு தான், அதாவது வக்ஃப் வாரியத்திற்கு பழைய சட்டத்தினுடைய, அதாவது இன்னும் திருத்தம் வரல, வக்ஃப் வாரிய சட்டம் 40வது பிரிவின்படி ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா இல்லையா அப்படிங்கிறதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கின்றது. ஒன்று, அந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சிஇஓவாக தலைமை செயல் அலுவலராக இருக்கக்கூடியவர் மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடியவர் தான். பெரும்பாலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அல்லது
ஒரு டிஆர்ஓ மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் வந்து அந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இப்போ அந்த உரிமையை ஏன் பறித்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்க வேண்டும்? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கான காரணங்களை விளக்கி இருக்கிறார்களா? வக்ஃப் வாரியம் அதில் தவறான தீர்ப்பு கொடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் நாட் தி ஃபைனல் சே. அது வந்து கடைசி இறுதி சொல்லல்ல. அதுக்கு மேலே அது வக்ஃபு தீர்ப்பாணையம் இருக்கின்றது, தீர்ப்பாணையத்துக்கு மேலே உயர்நீதிமன்றம் இருக்கின்றது, உச்சநீதிமன்றம் இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலைமை இருக்கும்போது என்ன அவசியம் வந்துவிட்டது இந்த வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கக்கூடிய அந்த 40வது பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்தது? இந்த 40வது பிரிவை மொத்தமாக எடுத்ததின் காரணமாக அதுதான் நான் சொன்னேன், இந்த வக்ஃப் வாரியத்தை ஒரு அலங்கார ஒரு வாரியமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய சதி. அதன் பின்னணியில் இந்த முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வக்ஃபு சொத்துக்களை, அவை பள்ளிவாசல்களாக இருக்கலாம், அனாதை நிலையங்களாக இருக்கலாம், கல்லூரிகளாக இருக்கலாம், ஆதரவற்றோர் இல்லங்களாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் மதரசாக்களாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் பறிப்பது தான் அவர்களுடைய நோக்கம். வக்ஃப் போர்டை வந்து வலிமைப்படுத்துகிறோன்றது தானே மத்திய அரசினுடைய வாதமாக இருக்குது. வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும்? 2013 சட்டத்தின்படி வக்ஃபு சொத்துகளில் ஒவ்வொரு வக்ஃபு இருக்கின்றது. அதுக்கு வரக்கூடிய வருவாயில் 7 விழுக்காடு வந்து அந்த மாநிலத்தினுடைய வக்ஃப் வாரியத்துக்கு கொடுக்கணும். அந்த 7 விழுக்காடு அந்த தொகையை வைத்து தான் அந்த வக்ஃப் வாரியம் அதுக்கான நிர்வாக செலவுகளை எல்லாம் ஈடுகட்டுது. அதுக்கு மேலேயே அவர்கள் வந்து சில நேரங்களில் மானியங்களிலிருந்து மானியம் வாங்கக்கூடிய நிலை இருக்கின்றது. இப்போ என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, வலிமைப்படுத்தணும்னு சொல்றீங்களே, வலிமை இல்லை, பலவீனப்படுத்தக்கூடிய வகையில் 7 விழுக்காடு மகிமை என்பதை 5 விழுக்காடாக குறைச்சிருக்காங்க. குறைச்சாச்சு, 5 விழுக்காடு குறைச்சாச்சு. இப்போ எங்கே மகிமைப்படுத்த முடியும்? எப்போ வலிமைப்படுத்த முடியும்? எனவே முழுக்க முழுக்க வக்ஃப் வாரியத்தினுடைய செயல்பாடுகளை பலவீனப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள். இப்போ 2013 அதில் சட்ட திருத்தம் வருகிற போது பெரிய எதிர்ப்புகள் இல்லை, அது நீண்ட யோசனைக்கு பிறகு அமல்படுத்தப்படுது. ஆனால் அடுத்த திருத்தம் அது பாஜக கொண்டு வருதுன்றதுனாலேயே உங்களுக்கு சந்தேகம் அதிகமாக இருக்கா? இல்லை சட்ட திருத்தத்தில் இதெல்லாம் அபாயகரமானது, இதை அனுமதித்தால் இந்த சிக்கல் வரும்னு முன்னுணர்ந்து பேசுகிறீங்களா? இரண்டும் சேர்த்து தான் பேசுகின்றேன். காரணம், சிறுபான்மையினர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமைகளையும் இந்த பாஜக அரசு பறித்து வருகிறது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், இப்போ இந்த வக்ஃப் வாரிய பிரச்சனையை பற்றி பேசும்போது சில பாஜக அன்பர்கள் சச்சார் குழு பரிந்துரையை நாங்கள் வந்து அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சார் குழு பரிந்துரையின் அடிப்படையில் தான் முஸ்லீம் மாணவர்களுக்கு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்று மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை அளிக்கப்பட்டு வந்தது. அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அந்த கல்வி உதவித்தொகை அளிக்கப்பட்டது. அதை வந்து முற்றிலுமாக எடுத்தவர்கள், அந்த ஸ்காலர்ஷிப்பை உதவித்தொகையை நிறுத்தியவர்கள் இந்த பாஜகவினர். இப்படி ஒவ்வொன்றாக வரிசையாக சொல்லலாம். அதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த திருத்தங்கள் எந்த வகையிலையும் வக்ஃபு சொத்துக்களை காப்பாற்றவோ அல்லது வக்ஃப் வாரியத்தை வலிமைப்படுத்தக்கூடிய வகையிலோ இல்லை. வக்ஃப் வாரியத்தினுடைய வலிமையை முற்றிலுமாக தகர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த திருத்தங்கள் இருக்குங்கிறதுக்கு நான் ஏற்கனவே பல ஆதாரங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போ பல லட்சம் கோடி சொத்துக்கள் மதிப்புள்ளது தான் வக்ஃப் போர்டு வந்து நிர்ணயம் செய்கிறது. இதில் 2 விஷயத்தை அரசாங்கம் பார்க்குது. இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை, அரசு இன்டர்வீன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, ஊழல் நடப்பதாக சந்தேகம் இருக்கு. அப்போ ஒரு அரசு ஒரு மேற்பார்வையில் இதை கொண்டு வருகிற போது ஏன் இதை எதிர்க்கணும்னு கேட்குறாங்க. ஏற்கனவே அரசு மேற்பார்வை 2013 சட்டத்திலே இருக்கின்றதே. புதிதாக என்ன மேற்பார்வை செய்ய போகிறீர்கள்? வக்ஃப் வாரியத்தினுடைய செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மையற்றது என்று சொல்வதே தவறு. அது நிச்சயமாக அந்த வக்ஃப் வாரியத்தினுடைய கூட்டம் நடக்கின்றது. அந்த கூட்டம் வந்து போர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வாரியத்தினுடைய கூட்டங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில், தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நீங்கள் ஒரு வக்ஃபை பற்றிய அல்லது வக்ஃப் வாரியத்தினுடைய செயல்பாடுகளை பற்றியான தகவல்கள் அனைத்தையும் பெறலாம்.
அதற்கு எந்த விதமான முட்டுக்கட்டையும் இல்லை. அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை கொண்டு வந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி. அதை நீர்த்து போக வைக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய இவர்கள் வெளிப்படைத்தன்மையை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கிறார்கள். இவங்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் எல்லா தகவலையும் நிச்சயமா வெளிப்படைத்தன்மையோடு தான் இயங்குது அப்படின்றீங்க. எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வக்ஃபு வாரியம் ஒரு முடிவு எடுக்கின்றது என்றால், ஒரு குறிப்பிட்ட சொத்து வக்ஃபு சொத்து அப்படின்னு முடிவு எடுக்கின்றது என்றால், அது வக்ஃபு சொத்து அல்ல என்று யாராவது கருதுவார்களேயானால் அவர்கள் நிச்சயமாக அதை எதிர்த்து தீர்ப்பாயத்துக்கு போவதற்கும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் செல்வதற்கும் வழி இருக்கும்போது, எங்கே இதில் எதேச்சதிகாரமாக வக்ஃப் வாரியம் செயல்படுகிறது, அதனுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறது கொண்டு வரோன்னு சொல்கிறான். இவ்வளோ சொல்கிறாங்கல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா A1 ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன அம்பானி அவருடைய சொந்த வீடு அன்டிலியா என்று மும்பாயில் இருக்கக்கூடிய அந்த இடம் ஈசாபாய் கரீம்பாய் கோஜா வக்ஃபுக்கு சொந்தமானது. அந்த இடம் வக்ஃபுக்கு சொந்தமானது என்று நான் சொல்லவில்லை. மும்பை மகாராஷ்டிர மாநில வக்ஃப் வாரியத்தினுடைய தலைமை செயல் அலுவலரே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண வாக்குமூலத்தில் இந்த சொத்து வக்ஃப் வாரியத்துக்குள்ளது, இதை விற்றிருக்கிறார்கள், இந்த ட்ரஸ்டிலிருந்து வக்ஃப் அதற்கு முன்னாடி இருந்தவங்க விற்றார்கள் என்று அஃபிடாவிட்டே போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்புகள் ஏராளமாக இருக்கும்போது, உண்மையிலே சொல்ல போனால் இன்னைக்கு இந்தியா முழுவதும் 8,40,000 வக்ஃபுகள் இருக்கின்றது. 9,40,000 ஏக்கரில் வக்ஃபு இருக்கின்றது. இந்த வக்ஃபுவை காப்பாற்ற வேண்டுங்கிறது எல்லாருடைய விருப்பம். அதை காப்பாற்றுவதற்கான எல்லா வகையான வலிமைகளும் இருக்கக்கூடிய 2013 திருத்தத்தை நீர்த்து போகக்கூடிய வகையில் தான் இந்த திருத்தங்களை கொண்டு வர. உங்கள் பார்வை 2013 அமெண்ட்மெண்ட்டே போதுமானதாக இருக்கு, காப்பாற்றக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்றீங்க. ஆனா இப்ப பாமரர்களுக்கும் புரியக்கூடிய வகையில், எளிய மனிதர்களுக்கும் புரியக்கூடிய, ஏன்னா இங்கு எப்படி ஒரு கதையாடல் சொல்லப்படுது அப்படின்னா, வகுப்பு நினைச்சதுன்னா ஒரு சொத்தை தனது சொத்தாக அறிவிச்சுக்க முடியும், சம்பந்தப்பட்ட நபர் தான் படாத பாடு பண்ண வேண்டியிருக்கு. அது ஒரு மத அமைப்பு போல சித்தரிக்கிறாங்க. அரசினுடைய தலையீடு இல்லாமல் தன்னிச்சையாக இயங்குவது மாதிரி. இப்போ தமிழகத்திலே எடுத்து அமைச்சரே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கிராமத்தையே இவங்க தனதுன்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற கோயில் எங்கள் சொத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்றப்ப ஒரு மத பதட்டம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, இதை நம்ம கவனமாக கையாள வேண்டாமா? அதைத்தானே அரசு சொல்லிட்டு உள்ளுக்கு வருது. நிச்சயமாக கையாள வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. கிரண் ரிஜிஜு அவர்கள், அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துறையை சொல்கிறாரு. திருச்செந்துறை என்பது ஒரு கிராமம். அந்த கிராமம் ராணி மங்கம்மா அவங்க ஆட்சி செய்யும் போது அதை வக்ஃபு செய்கிறாங்க. ஒரு இடத்த, ஒரு கிராமத்தை வக்ஃபு செய்யும்போது அதில் நிச்சயமாக கோயில்கள்லாம் இருக்கும், அதில் இருக்காது என்று சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வக்ஃபு செய்யும்போது அது 350 ஏக்கர். ஓகே. அந்த திருச்செந்துறை கிராமம் 650 ஏக்கர் அளவுக்கு இப்போது விரிவாகிவிட்டது, பெரிய கிராமமாக விரிவடைஞ்சிருச்சு. இரண்டாவது, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1958 தமிழ்நாடு அரசு அனைத்து வக்ஃபு சொத்துக்களையும் சர்வே பண்ணுறாங்க, ஆய்வு பண்ணுறாங்க. சர்வே பண்ணி அனைத்தும் ஆவணப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த திருச்செந்துறை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 350 ஏக்கர் மட்டும்தான் வக்ஃபு சொத்தை தவிர அது முழுமையாக கிடையாது. அந்த தவறு சரி செய்யப்பட்டு விட்டது. இப்போ அங்கே யாரும் சொத்தை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ உரிமை இல்லை. யாரும் சொத்தை வாங்கலாம் விற்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை. இந்த திருச்செந்துறை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் செம்பு பட்டயங்கள் கூட அது வக்ஃபு செய்யப்பட்டதுங்கிறதுக்கு இருக்கின்றது. எனவே இப்படியான ஒரு பிரச்சனை வரக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இது ஒன்றை வைத்து கொண்டு ஏதோ வக்ஃப் வாரியம் எல்லா சொத்துக்களையும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்வது, தன்னிச்சை ஆக்கிரமித்து என்று சொல்வது வழக்கமாக பாஜகவினர் இது போன்று மிகைப்படுத்தி வகுப்புவாதத்தை தூண்டி மக்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை பரப்புவதில் அவர்கள் வல்லவர்கள். அதன் மூலமாக தான் அவர்கள் கட்சியே வளர்த்தார்கள். அந்த அடிப்படையில் செய்யப்படக்கூடிய
ஒரு விஷம பிரச்சாரமாகவே தான் இதை கருதுகிறேன். 44 திருத்தங்களை வந்து கொண்டு வருவதற்காக உத்தேசித்திருக்கிறாங்க. அது மீண்டும் பேசலாம் அப்படின்னு கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க, ஜாயின்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு 44 திருத்தங்களுமே ஆட்சேபனைக்குரியதா, இல்லை சில திருத்தங்கள் இருக்கலாம் சில திருத்தங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்களா? இதில் மிக முக்கியமான ஒன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்னா, இந்த காம்போசிஷன், அதாவது 2 படித்தரங்களில் இந்த வக்ஃபு நிர்வாகம் இருக்கிறது. ஒன்று ஆல் இந்தியா வக்ஃபு கவுன்சில், அகில இந்திய அளவில் வக்ஃபு கவுன்சில். அது வந்து 13 பேர்களை கொண்டது, இப்போ 23 பேராக உயர்த்திருக்கிறார்கள். அதே போல் மாநில வக்ஃபு போர்டு, அது வந்து 12 பேர் இருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, முஸ்லீம்கள் காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சொத்துகள், அந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த போர்டில், வக்ஃபு கவுன்சிலில் ஏற்கனவே இருந்த சட்டத்தில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வக்ஃபுக்கான அமைச்சர். அவர் முஸ்லீமாகவும் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதாரம் இருக்கலாம், அதுக்கு யாருமே ஆட்சேபனை பண்ணலை. ஆனால் இதில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம்களில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் என்று விதிமுறை. இப்போ என்ன மாற்றிருக்காங்கன்னா, எந்த நாடாளுமன்ற வேறு உறுப்பினராக வேண்டாலும் இருக்கலாண்டு. இந்த 23 பேரில் 5 பேர் மட்டும்தான் முஸ்லீம்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்றவர்கள் அனைவரும் வெளிப்படையாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் இடம்பெறுவாங்கண்டு. 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் அல்ல, அந்த 23 பேரில் 13 பேர் வந்து முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த நான் என்ன கேட்கின்றேன் என்றால், இது என்ன நியாயம்? இது போன்று வேறு மத, உதாரணமாக குருவாயூர், நம்முடைய நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேணுகோபால், கேசி வேணுகோபால் கேட்டார்லாம், குருவாயூர் தேவஸ்தானம் போர்டில் அந்த பகுதியில் முஸ்லீம்களும் இருக்காங்க, அவங்கள உறுப்பினராக்குவாங்கன்னு கேட்டாங்களா? அதுக்கு என்ன பதில் இருக்கின்றது? எந்த பதிலும் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இனிமேல் யாருமே வக்ஃபு செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். இந்த எந்த அடிப்படையில் இதை சொல்கிறேன்னா, 5 வருடம் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் மட்டும்தான் வக்ஃபு செய்ய முடியுங்கிறாங்க. 5 வருஷம் முஸ்லீமாக இருக்கக்கூடியவருக்கு என்ன அளவுகோல், எதை வைத்துக்கொண்டு ஒருவர் 5 வருடம் முஸ்லீமாக இருந்தார், 10 வருஷம் முஸ்லீமாக இருந்தாருங்கிறதுக்கான அளவுகோலை கொண்டுவீங்க? எப்படி ராணி மங்கம்மா கொடுத்தது வந்து செல்லாதுன்னு சொல்கிறாங்களோ, ராணி மங்கம்மா வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை, தமிழ்நாட்டினுடைய அந்த பாரம்பரியத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் அங்கே வக்ஃபு செய்கிறாங்க. அந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாத அந்த நல்லிணக்கத்தை குலைப்பதற்காக வேண்டி நான் முஸ்லீம்ஸ், முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்வதை செல்லாதுன்னு சொல்லக்கூடிய திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு மத நல்லிணக்கத்திற்கே ஊறு விளைவிக்கிற திருத்தம், நிச்சயமாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சட்டம். அது மட்டும் இல்லாமல் அரசமைப்பு சட்டத்தினுடைய 25, 26, 30வது பிரிவுக்கு எதிரான ஒரு சட்டம். ஆனால் இந்த நீங்க சொன்னீங்க உறுப்பினர்கள் ஏதோ 2 பேர் தான் முஸ்லீம் அல்லாதவர்கள்னு இல்லை, 23ல 13 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க. அதாவது 56 விழுக்காடு. ஆமா. ஆனா அமைச்சர் சொல்வது வந்து, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்க மதம் சார்ந்து சாதி சார்ந்தெல்லாம் பார்க்காதீங்க, அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவருக்கு மத சாயம் பூசாதீங்கன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர். பாபநாசத்தில் மிக முக்கியமான முருகன் பெருமானுடைய 4ஆம் படை வீடான சுவாமிமலை கோயில் இருக்கின்றது. அந்த சுவாமிமலை கோயிலுக்கு வந்து லிஃப்ட் வசதி செய்யப்பட வேண்டும் என்பது நீண்டகால மக்களுடைய கோரிக்கை. ஏன்னா மலை ஏறி போகும்போது கால் வலி உள்ளவங்க முடியாதுன்னா அந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் வைத்தேன். என்னுடைய கோரிக்கையை ஏற்றி இப்போ அந்த பணி 3 கோடி ரூபாய் செலவில் நடக்குது. நான் கேட்கின்றேன் கிரண் ரிஜிஜுவை, சுவாமிமலை தேவஸ்தானம் போர்டில் என்னை உறுப்பினர் ஆக்குவாங்களா? நான் மக்கள் பிரதிநிதி தான், அதுக்கு அவர் தயாரா? பதில் சொல்லட்டும் அவங்க. இதில் அடுத்ததாக இந்த வக்ஃப் வாரியம் இதற்குள் வந்து பெண்கள் நியமனத்தை பற்றி அவங்க தொடர்ந்து பேசிகிட்டே வராங்க. அது முத்தலாக்கா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் இஸ்லாமிய பெண்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதை மத்திய பாஜக அரசு அவர்களுக்கான வாய்ப்பை வழங்குவது போன்ற ஒரு கருத்தையும் விளக்கத்தையும் கொடுத்து கொண்டே வரதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அதாவது வக்ஃப் வாரியத்தில் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் பெண்கள் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக பெண்கள் இருந்திருக்காங்க. வக்ஃப் வாரியத்தினுடைய சிஇஓவாக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பெண்கள் இருந்திருக்காங்க. பெண்களுக்கு உண்மையிலேயே எம்பவர்மெண்ட் வேணும்னா இந்த அரசு, மோடி அரசு தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் பெண்மணிக்கு இடம் கொடுத்துருக்கலாமே. அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் உள்ள அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கலாமே. அல்லது அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வாரியங்கள், பல்வேறு அரசு நிறுவனங்கள், அதில் முஸ்லீம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கலாமே. இது முஸ்லீம்களை வேண்டுமென்றே சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. முஸ்லீம் பெண்கள் மிக சிறப்பான ஒரு நிலையில் தான் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. முஸ்லீம் பெண்களுடைய எதிராக ஏராளமான கலவரங்களை நடத்தி அவர்களுடைய வாழ்வை நிர்மூலமாக்கியவர்களுக்கு முஸ்லீம் பெண்களை நாங்கள் ஏற்றம் பெற வைக்கிறோம்னு சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் யோகியதையும் கிடையாது. ஒரு விரிவான உங்களது பார்வைகளை முன் வச்சிருக்கிறீங்க. நிறைய கருத்துக்கள் விவாத பொருளாக மாறக்கூடிய அதற்கான ஒரு புள்ளியையும் தொட்டு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து உங்களுக்கும் புதிய தலைமுறைக்கும் நெஞ்சான நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.